நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று நான் நின்றுட்டேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இவ்வளோ வருஷம் அவங்க கூப்பிடல என்ன. கமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு. கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்டை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னியின் செல்வன். இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேரும் டக்குன்னு அந்த டைம்ல பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கமல் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ ஓகே, நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம் சார். எஸ், ஆல்ரைட் சார். ஸோ மணி சார் கூட ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வாஸ் இட் அ குவிக் எஸ் ஆர் டிட் யூ டேக் டைம்? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா கேரளா பிரஸ் அண்ட் பாரதி டூபே கேட்டிருக்காங்க. The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about an year. Okay. And we to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, took about. Anytime it's a quick yes. Yeah. Listen. After the question was asked, the answer was yes. ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க, தக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா சேர்ந்து பண்ணுறதுக்கு? நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு அவர் சொல்லுவார். அப்புறம் தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு 36 வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage, and that's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஆன் செட்டில் நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக டை பண்ணிட்டார் தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாங்க போங்க தான் நாங்கள். Conversationsலாம் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. And never been silly gossip. Okay. Has never been. அப்படி ஏதாவது தெரியாமல் நான் எங்களில் ஒருத்தர் யாராவது குரூப்பில் இருப்போம் நாங்கள், யாராவது அந்த பக்கம் இழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவார். இல்லை பேசாமல் இருப்பார், என்ன ரொம்ப நேரம் பேசாமல் இருக்காங்க, சப்ஜெக்டை மாற்றுக்கன்னு மாற்றிடுவோம் நாங்கள். இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்டில் வாசலில் ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, இல்லை நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ இருப்போம். சாப்பிட்ற நேரமாச்சு கொஞ்சம் அவங்களெலாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிற வரலும் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை சுற்றி. அப்போ நாங்கள் பேசுனது வெறும் கதையாக இருந்தது, இப்போ அது களமாக மாறிடுச்சு. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். ஸோ கம்மிங் டு மணிரத்னம் சார். சார், இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? How does it feel and then joining hands with them? இவ்வளோ வருஷம் அவங்க கூப்பிடல என்ன. கமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு. கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கல. ஒரு சப்ஜெக்டை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னியின் செல்வன். அதனால தான் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் சார்? எக்ஸாக்ட்லி தி சேம். நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, இட்ஸ் சச் அ ரிலீஃப் டு ஹேவ் சம்படி ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு ஹேவ் அ டேலண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அண்ட் வாட் சர்ப்ரைசஸ் மீ வாஸ், அவர் வந்து the enthusiasm has not changed at all. The passion for it and
The search has not changed. It's still there. And not willing to settle for the easier option. இன்னும் அதை தாண்டி வேறு புதுசாக பண்ணணுங்கிறது வந்து அந்த that desire, that there for a lot of technicians. That man is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. எக்ஸாக்ட்லி சூப்பர் சார். ஸோ தக் லைஃபோடைய இந்த ரைட்டிங் ப்ராசஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்படி ஒரு என்டையர் ஸ்டார் காஸ்டே ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு. Okay, let me tell you something very important. Yes, sir. Because there are a lot of people, everybody wants to write nowadays. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That is the most positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். எடுத்துங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தானே தவிர he went his route. I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேனாக நான் சொல்லலை. ஏன்னா அதுவும் தான் அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொலாபரேஷன். அதுக்கப்புறம் என்னது இல்லை, என் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சூப்பர். குழந்தை எப்படி வருதுன்னு தான் வாங்கணுமே தவிர அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் சைல்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைல்ட் ஐவ் சீன் இட். சூப்பர் சார். லவ்லி லவ்லி. ஆல் ரைட், நவ் கம்மிங் டு ரஹ்மான் சார். ஸோ ரஹ்மான் சார் அண்ட் மணி சார் ஓட காம்போவே ஒரு மாசான ஒரு காம்போ, பிளாக் பஸ்டர் காம்போ, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தக் லைஃப்பில் ஹவு டிட் த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்? எப்படி சார் இது ஆரம்பிச்சது இந்த காம்போ? சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்கள்? No, I think Ponniyin Selvan, I really loved doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, I'm working with Mr. Kamal Haasan. It's like a, you know who he is. So my thing was, what can I give new to this project? What can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We started appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? So that was the comment. Nice. So was there any memorable discussions Kamal sir ஓடையும் மணி சாரையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபுல் ஃபார்ம் இருக்கணும்னு சொன்னார். ஒரு லவபிள் த்ரெட் ஒன்று கொடுத்தாரு தகு மாதிரி. சார் ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் வேற லெவல். I really loved it. I think he was meaning that beyond you what can you do ன்ற மாதிரி. You must do beyond yourself. And you're doing it. அதனால் நான் அதை ஞாபகப்படுத்தலை, என்னையும் கொஞ்சம் பார்த்துங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக் வயரை எப்படி சார் குறைக்கிறது? டெய்லி குறைக்கணும். எதுங்க வயரியா? இல்லை சாப்பாடு. அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால் நல்லா நடக்கும். நம்ம we must give him the most encouraging environment. அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட்டுக்கு. கதை கேட்குறவங்க கிட்ட யார்கிட்ட நீங்கள் ஃப்ரேம்ல போதும் இன்ஸ்பிரேஷன். ஸோ டோன்ட் வரி. இல்லை ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாமல் தேவையை மட்டும் சொல்லுவார். கதையாக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் அவர் அப்படி தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பண்ணால் என்ன, பண்ணல என்னன்னு தோணும். அது பண்ணோன்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோன்னா எவ்வளோ பெரிய பெசகாக இருக்கும்னு. சின்ன சின்ன விஷயம் டப்பிங்கில் நான் நேர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். சார் அதில் கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களே, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன், சரி பட் அந்த டேக்கை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார்.
வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். சொன்னேன்னா இனிமே அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very theme for this film, very emotional. And சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங்காக மாற்றி விட்டார். லைக் எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said no, whatever he picks is always gold. So let's trust us. And after working for a month, I think, because it turned out to be something very special. And everybody said, "இந்த மாதிரி பாட்டே வரல," இந்த மாதிரி. So not the song, another song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, மணிரத்னம் சார் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம்லாம் எதுவும் பண்ண வேணா, நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதில் மணி சார் வேறு கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போது நம்ம வந்து சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னென்னா இவங்க 2 பேர் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்லேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்குமே. ஸோ அதுதான், ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இவங்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜு ஜான் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லி. அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடுவோம். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, எதாவது தெரியுமான்னு. யாருக்கு தெரியும் சொல்றாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார். மணி சார் அதை மைக்ல சொல்லுங்க சார். இல்ல நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேக்குறேன். மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்ரெட்டா சார். யா. ஸோ அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more to second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் வேற டான்ஸ் வேற ஆடி இருக்கீங்க சிங்கிச்சா சாங்கில், அதுவும் கமல் சாரோட. 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னு ஒன்று? கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்கிறேன் சார், 2 பேர் சேர்ந்து இது ஆடி இருக்கீங்க, ஏன்னா எங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர், நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவர் அப்பயே பண்ணிட்டார் பயங்கரமாக டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்றைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாமல் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலாக பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் in Delhi we shot the song. It was very hot, we were all sweating and it was very tough to shoot. எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன்.
திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்னாரு ஒன்று. நான் நின்றுட்டேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் வெரி. நிஜமா நடந்தது என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். அதை கூட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தாரு, இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன, நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்க இருக்கீங்க ஷாட்ல அப்படின்னு, நானா அப்படின்னு, வேணாமே நாயகன்லயே நான் ஆடலை, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு. அதனால நான் முதல்ல இருந்ததுல அதில் பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்லாம் அரை மனசா பார்த்தா ஆடுங்க ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லேயும் அப்படி தான் சொன்னார், நான் ஆட மாட்டேன் என்ன ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியாக அதில் கொஞ்சமாக அது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர எனக்கு ஈஸியாக வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். யா இங்கிலீஷ்? யா ஓகே. They want you to share that in English, sir. Okay, once again. sorry. Yeah. No, emotional, we got carried away. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and he said, fantastic, shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all. அண்ட் another திங், எல்லாரும் எங்கள் அம்மா என் திட்டத்துக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்கள் தக்குன்னு கூப்பிட்றீங்க, எங்கள் அம்மா என்னை மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே வந்துட்டானா அந்த தக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ எல்லாருக்கும் பட்டமாக மாறினதுல எனக்கு சந்தோஷம்தான். ஜோதியில் கலந்துட்டேன். I'm sorry, sir, to interrupt. One thing I have to say, as a dancer, or a dance தெரிஞ்சனால from childhood I've been learning to dance. There is a shot in Sagalakala Vallavan where light will move from left to right. So basically, any dancer, any actor can dodge that anybody can do it. But in cinema, we have to know that every song has a tempo. So in the timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, the light doesn't hit your head. You don't get, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is, because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. ஸோ ட்ரூ சார், ஸோ ட்ரூ. அண்ட் சிம்பு சார், படத்துடைய மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு பாடல் தானே கேட்டிருக்கோம், ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக் பற்றி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படத்தில் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இது வருது இல்லை, மணி சார் இப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சார் சாங் அனுப்புங்க சார்னு அனுப்பவே மாட்டுறாரு. கேட்டார் ரஹ்மான் சார், ஏன் சார், எதனால சார்? அது ஒன்றும் முடியல, அதுதான் ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயந்துருவாங்க. அவர் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த விண்வெளி நாயகன் ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we're all waiting, sir. It's perfect and apt for Kamal sir. அதுதான் விண்வெளி நாயகன் மறந்துட்டேன் நான். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting, and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ் எல்லாம் படத்துல தான் வருது. So waiting. எங்களை போல நீங்களும் வெயிட்டிங். சூப்பர். ஆல் ரைட், நவ் கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா மேம். நீங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்ருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly,
just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, sort of a bit awestruck because Yeah. you're like, you don't know what to do over there, Yeah. right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say And that. the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்ல அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துருக்கோம் செட்ல எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. Ipo actually, where Mani sir is concerned, I was relatively new na idea eduthu பண்ணும்போது, and it was a fairly simpler role also. Ana அந்த ஒரு hard work and the way he tortures us then and now is just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same... And it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So Jojo most of Johnson. my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because, I was not there in any of, the gangster portions. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. லக்கி நீங்கள் எல்லாமே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம். நான் உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். த பார்ட் ஆஃப் மை லைஃப், த பார்ட் ஆஃப் மீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் அண்ட் தே லைக்ட் இட் அண்ட் இட் ஸ்டில் ஃபீல்ஸ் சர்ரியல். உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மணி சார் தான் சூஸ் பண்ணது. ஸோ ஐ லைக் டு தேங்க் ஃபார் தட். ஓகே, ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஆன் செட்டில் எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் என் ஃபஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஐயோ,
அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னாரு. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கினேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில், இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன், எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. எனக்கு ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முழுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார். எச்சலாம் முழுங்கல. ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் ஆல்சோ again, it's one of my most memorable days.